அத்தியாயம் 1. ஒரு நாயின் வாழ்க்கை கதை. ஒரு மழைக்கால இரவில் ஒரு தெருவோர பச்சை மரத்தடியில் நாய் ஒன்று வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த நாயின் பெயர் ராமு. அத்தியாயம் 2. சாலையில் வாழ்க்கை. ராமு வளர வளர தெருவில் சாப்பாட்டிற்காக அலைந்து கொண்டிருந்தது. தினமும் டீ கடைகளிலும் வீட்டு வாசல்களிலும் போய் சோறு தேடியது. சிலர் கொடுத்தார்கள், சிலர் விரட்டினார்கள். ஆனாலும் ராமு ஒவ்வொரு நாளையும் எதிர்பார்ப்புடன் வாழ்ந்தது. அத்தியாயம் 3. ஒரு நாள் வேலைக்கு போகும் ஒரு நபர் ராமுவை பார்த்தார். அவர் பெயர் பாபு. ராமு பாபுவை அன்புடன் பார்த்தது. நாள்தோறும் வேலைக்கு செல்லும் பாபு ராமுவுக்கு உணவு அளித்தார். அத்தியாயம் 4. ஒரு நாள் பாபு சாலையில் கார் மோதி விழுந்தான். அவனை யாரும் கவனிக்கவில்லை. என்னாச்சு இந்த நாய்க்கு? கத்திக்கொண்டே இருக்கு. ஆனால் ராமு கத்திக்கொண்டு அருகிலுள்ள பெரியவர்களை அழைத்தது. அடக்கடவுளே, இங்கே யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார். அதனால்தான் இந்த நாய் நம்மளை பார்த்து கத்தியது போல. பாபு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். இந்த நாய் செய்தது மிகவும் பாராட்டக்கூடியது. இந்த காலத்தில் எந்த மனுஷங்களும் உதவி செய்ய வரத்துக்கு தயங்குகிறார்கள். இந்த நாய் ஒரு உயிரையே காப்பாற்றுவதற்கு உதவி செய்திருக்கு. அனைவரும் அந்த நாயின் தைரியத்தையும் நேசத்தையும் பாராட்டினார்கள். அத்தியாயம் 5. பாபுவின் பெற்றோர் ராமுவை வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தனர். இனிமேல் அது தெரு நாய் இல்லை, குடும்பத்தின் ஒரு அங்கமாக மாறியது. நல்ல உணவு, பாதுகாப்பு, குழந்தைகளின் நேசம் அனைத்தும் ராமுக்கு கிடைத்தது. கதையின் முடிவு. ஒரு நாயின் வாழ்க்கை எளிதல்ல. ஆனால் அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் அது சாதாரண நாயில் இருந்து ஒரு உயிர்காவலராக மாறும். நாம் அனைவரும் உயிர்களிடம் கருணையுடன் இருப்போம்.